வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது இடைநிலை ஆசிரியர்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்வை எழுதிட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ ஏன் ஒரு வருஷ கணக்காக வெயிட் பண்ணுறவங்கள கூட பார்த்துருப்போம். பட் 13 வருடங்களாக வெயிட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் இந்த எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு தகுதி தேர்வு, அதை முடிச்சுட்டு நியமன தேர்வு வைக்கிறதுக்கு ஒரு 13 ஆண்டுகள் தான் இருக்குது. ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஸோ 13 வருடங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்த ஒரு தேர்வை எழுதிக்கிட்டு அவங்க ஜாப்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ஒரு எஸ்ஜிடி தேர்வு எழுதணும் அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஒரு பிஜிடிஆர்பி எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நம்ம ஓஏ போஸ்டிங்கிலேருந்து மற்ற டாக்டரேட் ஆகணும்னா கூட ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த ரேஞ்சில் என்ன போஸ்டிங்காக இருந்தாலும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த அப்ளிகேஷன் போட முடியும், நம்ம ஜாப் அப்படின்றது போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருந்து அதுக்கு அவங்க அந்த எஜுகேஷனில் ஒரு தகுதி நமக்கு வேணும். அது இருந்தால் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஓகே, தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அதில் பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னா, தகுதி பெற்றாலே இதற்கு முன்னாடி நாட்களில் பணி நியமனம் அப்படின்றது கொடுத்தாங்க. பட் இப்போ வரக்கூடிய காலங்களில் என்னாச்சு அப்படின்னா, தகுதி பெற்ற நீங்கள் ஆசிரியர்கள் பணிக்கு போக முடியாது, அதில் தனியாக ஒரு நியமன தேர்வு அப்படின்றது ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதில் இந்த தவறுதலும் இல்லை. ஒரு 2013 எழுதினவங்களுக்கு, அதாவது தகுதி தேர்வு எழுதினவங்களுக்கு நியமன தேர்வு 2014 அப்படின்னு வச்சுருந்தா அதில் தவறுகள் இல்லை. நம்ம அதை ஏதாவது இதாக சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக இங்கே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13லேருந்து இந்த 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் வைக்கிறாங்கள்ல தேர்வு, ஆல்மோஸ்ட் தேர்வு வைக்கிறதுக்கு 12 வருடம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 12 வருட காலம் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய ட்ராபேக். ஏன்னா சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேர்வு எழுதும்போது, தகுதி தேர்வு எழுதும்போது ஒரு 30 வயசு அப்படின்னா, இப்போ 13 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 43 வயசு இருக்கும். 30 வயசில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட மெமரி பவர் இருக்கும், நம்மளுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் 30ல் அன்மேரிடாக கூட இருந்திருக்கலாம். 43ல் யாரும் அன்மேரிடாக இருக்க போகிறது? எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் அதை படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது 30லேயோ ஒரு 27லேயோ 25லேயோ கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த தகுதி தேர்வு நியமன தேர்வு அப்படிங்கிற கான்செப்டில் இல்லாமல் தகுதி பெற்ற அனைவருக்கும் ஜாப் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த தகுதி தேர்வில் முடிச்சுட்டு இப்போ நியமன தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அந்த இதில் தான் இருப்பாங்க, அந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்க, அதே இதில் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்றது பெருசாக க்ரியேட் ஆகாது, அவங்களுக்கு எந்த ஒரு ட்ராபேக்கும் இருக்காது. பட் 2013 எழுதி ஒரு வேளை பாஸ் பண்ண நபர்களாக இருந்தால் அப்படின்னா வருஷத்துக்கு 5 மார்க், அதாவது 0.5 மார்க்கு கிடையாது, அவங்க கிட்டத்தட்ட 10 மார்க் போட்டாலுமே அதுக்கான அந்த வருடங்கள் ஓடிச்சில். நம்ம நிறைய பழமொழிகள் பார்க்குறோம், அதாவது எதை வேணால் திருப்பி கொண்டு வந்துடலாம், நேரத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு. ஒரு வினாடி போயிடுச்சு அப்படின்னா போனது தான், அதை ரிட்டன் எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த மாதிரி தான் இந்த 12 வருஷம் அவங்க போயிடுச்சு அப்படின்னா போனது தான், அதை ரிட்டன் எடுத்துக்கிட்டு வர முடியாது. அதுக்கு அரை மார்க் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடும் அப்படின்றது எந்த கான்செப்ட்னு தெரில. ஏன்னா ஒரு 0.5 கொடுக்கறதுனால அதுவும் இதுவும் ஈக்குவலாக அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது ஈக்குவலே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு 10-12 வருடங்கள் வெயிட் பண்ணி ஒரு தேர்வை எழுதுறதும் இப்போ கரண்டில் எழுதுகிறவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 12 வருஷத்துக்கு ஒரு 5 மார்க் கிடச்சிருக்கும், 6 மார்க் கிடச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அன்றைக்கி தேதியில் தேர்வு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த மாதிரியான கிரேஸ் மார்க்கே தேவைப்பட்டிருக்காது. கிரேஸ் மார்க்லாம் இல்லாமல் எவ்வளோ மார்க் ஹை மார்க் எடுத்து வேலைக்கு போக முடியும். பட் ரொம்ப நாட்கள் ஆனதுனால
அவங்களால கொஞ்சம் அதில் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றதே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது இந்த தேர்வுலேயும் சரி, தேர்வர்களுக்கும் சரி. அதனால தான் நம்ம இதுக்கு வந்துட்டு தகுதி அப்படின்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஜாப் வேணும் அப்படின்னு முதன்மையாக சொல்கிறதுக்கான காரணமே. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன ஒரு நியமன தேர்வு எழுதி நீங்கள் வேலைக்கு போகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிடுவாங்க. நியமன தேர்வு எழுதி வேலைக்கு போகிறதுல யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. 13 வருஷத்துக்கு அப்புறம் நியமன தேர்வு வைக்கிறது தான் பெரிய கஷ்டமே. அதுதான். அதனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா இப்போ ஒரு டிஎன்பிசி எழுதுகிற கேண்டிடேட்டை இந்த வருஷம் 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதில் நீங்கள் பாஸு, அடுத்து வந்து 2039 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த கான்செப்ட் தான். இப்போ 2026 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண யாருமே மெயின்ஸ் போய் அட்டன் பண்ணி ஒருத்தர் கூட அங்கே பாஸ் ஆகி வேலைக்கு போக முடியாது. 2039 சொல்கிறேன், இன்னும் 13 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இதுதான் ஜஸ்ட்டு பேசிக்காக நீங்களாக இருந்தால் ஒரு கேண்டிடேட், அதாவது எஸ்ஜிடி கேண்டிடேட்டாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எழுதுகிற ஒரு தேர்வுக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாமோ இன்னும் ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாமும் வச்சா நீங்கள் அதில் பாஸ் ஆகி உள்ளே போக முடியுமா? அதுதான் என்னோடய கேள்வி. இன்றைக்கி வைக்கிறாங்க, 6 மாதத்தில் வைக்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்னால் ஓகே, இல்லை ஒரு 1 இயர் ஆகிடுச்சின்னா ஓகே, அது வந்து பெரிய இஷ்யூ ஆகாது. பட் 13 ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ அவங்க இது வருமா வராதா, தகுதி தேர்வு நியமன தேர்வுன்னு ஒன்று வருமா வராதான்னு அதை கான்செப்ட்லேயே இருக்க மாட்டாங்க, அதை விட்டுருப்பாங்க டோட்டலாக. ஸோ அந்த ரீசன்னால் தான் நம்ம எல்லோருக்கும் வேலை அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ தேர்வர்கள் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியில் முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் அப்படின்றது நம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக எலெக்ஷன் வர்றதுனால அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம். வேலை கிடைக்கும் அப்படின்னு தேர்வர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அடுத்தடுத்த கட்டங்களில் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இந்த தேர்வு சம்மந்தமாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.